நல்லா இங்க உட்காரலாம் வா. டேய் என்ட விட்டு போறீங்களா? வாடா நீ வாடா. வாடா நீ எல்லாம் வந்துடா. பால் வர வழி உட்கார. கூட வந்தாலே தான ஒரு ரோதனை. வாடா இங்க நல்லா இருக்கு உட்காரலாம் வா. சரி உட்காரலாம்டா. நீ என்ன நாங்க போற குப்பையெல்லாம் போய் வந்தீங்க? நீ என்னடா வர வழியெல்லாம் குப்பையை போட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டில் வந்து மண்ணில் வந்து மக்கவே மக்காது. மண்ணை போட்டா மக்காது, தண்ணி குடிச்சா டேய் இதோட இது உங்களுக்கு புரியலடா. இந்த பாட்டு வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் வாங்குறாங்க. அந்த பாட்டு வந்து ஒரு நாளைக்கு பாதி பாட்டு தான் ரீசைக்கிள் திருப்போம், பாதி வந்து தண்ணியில போயிடும். அது வந்து மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து அப்படியே நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்ம வந்து பிளாஸ்டிக் உற்பத்தி எல்லாம் நிறுத்த முடியாது. நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து கரெக்டா ரீசைக்கிள் போட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பிளாஸ்டிக்கை கீழே போடுறதுனால மண்ணோட கலந்து ஒரு டாக்ஸிக் கெமிக்கலை வந்து மண்ணுக்கு அனுப்புது. இது மூலமாக மண்ணோட ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அந்த டாக்ஸிக் கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி எடுத்துருது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு வருஷம் 119 கிலோ ஆக்சிஜனை வந்து தருது. ஆனால் ஒரு மனுஷன் உயிர் வாழ்கிறதுக்கு 10 டன் ஆக்சிஜன் ஒவ்வொரு வருஷமும் தேவைப்படுது. இதே மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் கீழே போட்டு நம்ம மரத்தை அழிச்சிக்கிட்டு இருந்தோம்னா இன்னும் ஒரு 40 வருஷத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறை வர நிறைய வாய்ப்புகள். உனக்கு இன்னும் புரியலையா? புரியல. நம்ம மண்ணில் போடுறா கீழே மேலே வராது, மேலே ஊற்றுறது கீழே போகாதுடா.